வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி அறிவோம் அறிவியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன பார்க்க போகிறோன்றதை விட எதற்காக இந்த அறிவோம் அறிவியலை ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத முதல்ல முன்னோட்டத்தில் சொல்லியிருக்கணும். அதில் சொல்லலை, இதில் நம்ம சொல்லுவோம். எதற்காக அறிவோம் அறிவியல் ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆங்கிலத்தில் வந்து 2 வார்த்தைகள் இருக்குது, ஃபேக்ட், ட்ரூத் அப்படின்னு. ரெண்டுக்கும் அர்த்தம் வேறு. என்ன சார் ரெண்டுக்கும் அர்த்தம் வேறுன்றீங்க, ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ட்ரூத் அப்படிங்கிறதுக்கும் ஃபேக்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் என்ன, அதன் காரணமாகத்தான் இந்த அறிவோம் அறிவியலை ஆரம்பித்தோம் அப்படிங்கிறதுக்கும் உள்ள விஷயங்கள் என்ன அப்படிங்கிற செய்திகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. சரி, ஃபேக்ட் அண்ட் ட்ரூத் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ட்ரூத் அப்படின்னு சொன்னால் இட் ஹாஸ் பீன் பிலீவ்ட் ஆஸ் ட்ரூத், இட் ஹாஸ் பீன் அக்செப்டட் ஆஸ் ட்ரூத் அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது இது உண்மை என்று நம்பப்படுகிறது, உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைக்கும் ஃபேக்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு, கலீலியோவுக்கு முற்பட்ட காலத்தில் மொத்த ஐரோப்பிய உலகமும் என்ன நம்பிக்கிட்டு இருந்தது? உலகம் என்பது தட்டை அப்படி தானே நம்பிக்கிட்டு இருந்தது. அதுதான் அக்செப்டட் ட்ரூத்தாக இருந்தது அந்த காலத்தில். ஆனால் கலீலியோவின் காலத்துக்கு பிறகு தான் என்ன வருது, உலகம் தட்டை இல்லை உருண்டை அப்படிங்கிற செய்தியே வெளியே வருது. புரியுதா? தமிழர்கள் வந்து உலகம் உருண்டைன்னு நம்பினாங்களா தட்டைன்னு நம்பினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் உருண்டைன்னு தான் நம்பியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து, நல்ல உதாரணம் வந்து, சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அப்படின்னு திருவள்ளுவரே எழுதியிருக்காரு. உலகம் சுற்றுது அப்படின்னு அப்போயே எழுதிட்டாங்க. அது மட்டும் இல்லை, மற்ற பகுதியெல்லாம் வந்து ஜியோசென்ட்ரிக் தியரி, அதாவது பூமி மைய கொள்கைன்னு ஒன்று நம்பிக்கிட்டு இருக்கும்போது தமிழர்கள் பூமி மைய கொள்கையை நம்பலை. தமிழர்கள் நம்பினது வந்து சூரிய மைய கொள்கையை தான் நம்பினாங்க. அது எங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, அதையும் சங்க இலக்கியங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். பட்டினப்பாலையில் 67வது லைன் வந்து என்ன சொல்லும்னா, நாள் மீனை சுற்றி வரும் கோள் மீன் போல அப்படின்னு வரும். ஒரு உதாரணமாக என்ன உதாரணம்னா, சண்டை பயிற்சியை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரை சுற்றி மாணவர்கள் நின்று கொண்டு இருந்தார்கள். அது எப்படி இருந்ததுன்னா, நாள் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை சுற்றி கோள் மீன்கள், மற்ற கோள்கள்லாம் சுற்றி வர்ற மாதிரி ஆசிரியரை சுற்றி நின்று மாணவர்கள் சுற்றி நின்று சண்டை போட்டார்கள் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த 2 செய்தியை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது நமக்கு? பூமி சுற்றுதுன்றதும் தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சூரியன் நடுவில் இருக்குன்றதையும் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கிறாங்க. இதை தாண்டி பூமி உருண்டைன்னு அவங்க எப்படி நம்புகிறாங்க அப்படின்னா, ஒரு இப்போ குறுந்தொகையில் ஒரு பாட்டில் வந்து என்ன வரும் அப்படின்னா, தலைவனின் தேர் வந்து எப்படி தெரியுது அப்படின்னு தோழி வந்து தலைவிக்கு சொல்கிறா. அங்கே பாரு, கடலில் வந்து கப்பலில் முதல்ல ஒரு கொடி தெரியும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து, அதாவது தொடுவானம்னு சொல்கிறோம்ல, அந்த தொடுவானத்தில் கப்பலோட கொடி தெரியும், அதன் பிறகு அந்த கொடி மரம் தெரியும், அதன் பிறகு பாய்மரம் தெரியும், அதன் பிறகு கப்பலின் மேல் பக்கம் தெரியும், அப்புறமா தான் கப்பல் தெரியும். அதை போலவே தலைவனின் தேர் தூரத்தில் வரும்போது அந்த ரதத்தின் கொடி மட்டும் தெரியுது, தேரோட கொடி தெரியுது, அப்புறம் தேரோட கூரை தெரியுது, அப்புறம் தேரோட மேல் பகுதி தெரியுது, அப்புறம் முழு தேரும் தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த தலைவி சொல்கிறா.
அப்போ அந்த கப்பலை போலவே இது வருது அப்படின்னு அவங்க எழுதும்போதே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, பூமி வந்து உருண்டையாக இருக்குது, அதனால தான் கப்பல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குன்னா சின்னதாக இருக்கணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இதுதான் தெரியுது அப்படின்னு சொல்லணும். இப்படி ஒவ்வொரு பகுதியாக தெரியுதுன்னு சொல்கிறாங்கன்னா பூமி உருண்டைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற விஷயத்த இந்த 3 தமிழ் உதாரணங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஐரோப்பிய நாடுகள் பூரா என்ன நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க, பூமி தட்டை, கடவுள் படைச்சாரு, ஆதாம் ஏவாள் கதை, இதை தான் நம்பிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இதில் வந்து என்ன ஒரு கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமி உருண்டைன்னு அந்த காலத்தில் சொன்னது 2 பேர். ஒன்று கலீலியோ சொன்னார், இன்னொருத்தர் மேரியானோ அப்படின்னு ஒருத்தர். இந்த கலீலியோ வந்து கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா, சர்ச்சுக்கு பணிந்து போய்விட்டார். இல்லை பரவாயில்லைங்க, நான் ஒரு வேளை தப்பாக சொன்னாலும் சொல்லியிருப்பேன், நான் இன்னொரு தடவை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு விட்டார். அப்போவும் அந்த சர்ச்சை அவரை நம்பலை. இவரை நம்ப முடியாது, பைபிளுக்கு எதிராக பேசினாலும் பேசுவார்னு அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டாங்க. இந்த மெரியானோ இருக்கார, அவரை மெரியானோவை என்ன பண்ணிட்டாங்க, உயிரோடு வச்சு எரிச்சிட்டாங்க. எப்படி அவர் வந்து கடைசி வரை ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அதெல்லாம் இல்லைடா, பூமி உருண்டையாக தானே இருக்குது, லூஸ் மாதிரி பேசாதீங்க அப்படின்னு அவர் சொன்னதுனால, நீங்கள் வந்து சர்ச்சுக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை கொளுத்தி விட்டாங்க. அதாவது பூமி உருண்டை, பூமி வந்து சூரியனை தான் சுற்றுது அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. பைபிள் படி பார்த்தோம்னா சூரியன் தான் பூமியை சுற்றுது. முட்டாள்தனமாக இன்றைக்கும் சொல்கிறாங்களே எல்லோரும், பைபிளை பற்றி உங்களுக்கு என்ன சார் தெரியும், பைபிளை பற்றி என்ன சார் தெரியும்னு. பைபிளில் இப்படி தானே எழுதி வச்சுருக்குது, பூமியை சுற்றி தான் சூரியன் வருதுன்னு. அப்போ கடவுள் தான் அப்படி எழுதி வச்சாருன்னு சொன்னால் அது என்ன, எப்படி நம்ப முடியும்? கடவுளின் வாக்குன்னு அதை எப்படி எடுத்துக்க முடியும்? கடவுளின் வாக்கு அப்போ எப்படி பொய்யா போச்சு? கடவுள் பொய் சொன்னாரா அப்படின்ற கேள்வி வருது இல்லை. அப்போது பூமி உருண்டையாக இருக்குது அப்படிங்கிறது என்னது, ஃபேக்ட். சரியா? எனக்கு இந்த ஃபேக்ட்டுக்கும் ட்ரூத்துக்கும் உள்ள வித்தியாசம் தமிழில் எனக்கு சொல்ல தெரியல, தமிழ் வார்த்தையும் தெரியல. நான் வந்து கூகுள் அது இதுன்னு எல்லா இடத்துலையும் என் பையன் வச்சுருக்க டிக்ஷனரியிலேருந்து எல்லாத்துலேயும் தேடி பார்த்துட்டேன். ஃபேக்ட்டுக்கும் உண்மையும் தான் போட்டிருக்காங்க தமிழில், ட்ரூத்துக்கும் உண்மையும் தான் போட்டிருக்காங்க. 2க்கும் ஒரே அர்த்தமாக இருக்க முடியாதுல்ல. வேணுமானால் திருவள்ளுவர் சொன்னது போல், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொன்ன மாதிரி, ஒன்று மெய் இன்னொன்று மெய் பொருள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்படின்னு வேணால் அது கூட லூஸ்லி கரெக்டாக இருக்குமே தவிர எக்ஸாக்டான வார்த்தையாக எனக்கு தெரியல. அப்படி எக்ஸாக்டான வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் தெரிஞ்சுக்கிறேன். ஃபேக்ட்ன்றது வேறு, ட்ரூத்ன்றது வேறு. ட்ரூத் என்பது உண்மை என்று அறியப்படுவது, நம்பப்படுவது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஃபேக்ட்ன்றது மாறவே மாறாது. ட்ரூத் வந்து காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே போகும். ஒரு காலத்தில் சூரியன் பூமியை சுற்றுகிறது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாக இருந்தது. ஆனால் அந்த காலத்துலேயும் பூமி தான் சூரியனை சுற்றிட்டு இருந்ததுன்றது ஃபேக்ட். ஒரு காலத்தில் பூமி என்பது தட்டையாக இருந்தது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாக இருந்தது. சரியா? ஆனால் அன்னைக்கும் ஃபேக்ட் என்னவாக இருந்தது, பூமி உருண்டையாக இருந்தது தான் ஃபேக்ட். அப்போது நம்மளுடைய நோக்கம் வந்து இந்த அறிவோம் அறிவியல் மூலமாக என்னென்னா, ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறது தான். அதே போலவே இன்னொரு நண்பர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, சார் நான் ஜிகேயோட வீடியோலாம் பார்க்கும்போது ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, உங்கள் வீடியோ பார்க்கும்போது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி, ஒரு பஜ்ஜி சமோசா சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது, ஒரு ஃபுல் மீல்ஸ் கொடுக்குற மாதிரி நீங்கள் வீடியோ போடுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தார். அவரது கேள்வி நியாயமான கேள்வி தான். நான் ஜிகே வந்து என்ன முயற்சி செய்கிறாருன்னா, அந்த பாடத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். சரிங்களா? ஒரு சப்ஜெக்டை எடுத்து அதை ஒரு ஆசிரியர் போல் சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்கிறார். அவர் முயற்சியில் நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப தெளிவாக அதை வந்து அந்த ஒரு பாடமாகவே அதை நடத்தி புரிய வச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. என்னோடய நோக்கம் அது இல்லை. என்னோடய நோக்கம் வந்து பல்வேறு அறிவியல் செய்திகளை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வது. அந்த செய்திகளை அதுக்கு மேலே ஆர்வம் இருப்பவர்கள் தேடி பார்க்கட்டும். சரிங்களா? இப்போ நேற்று குவாண்டமை பற்றி பேசியிருந்தோம். குவாண்டம் பற்றி இன்னும் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் அதை தேடி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நான் வந்து கதவுகளை மட்டும் திறந்து விடுறேன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பாடம் நடத்த விரும்பலை. சரியா? அப்படி பாடம் நடத்தினாலும் அது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் வந்து செய்திகளை அறிமுகப்படுத்துவது அப்படின்ற இடத்தோடவே நான் நிறுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். இப்போ மெண்டலீஃப் பற்றி பேசியிருந்தோம், மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள். அப்போ அதற்கு மேல் உங்களுக்கு ஆர்வம் வரும்போது அந்த ஆர்வம் இருப்பவர்கள் அதை தேடி எடுத்து படிக்கட்டும். அதாவது நம்ம மற்றதெல்லாம் கண்டதையும் தேடி தேடி படிக்கிறோம், அறிவியலை ஏன் தேடி படிப்பதில்லை அப்படின்ற ஒரு சிந்தனை வந்தபோது தான் அறிவியலை தேடி படிப்பதற்கு அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லுவோம்.
அப்படின்ற நோக்கத்தில் தான் இதில் ஆரம்பித்தது. இதில் முக்கியமாக நாம் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஃபேக்ட் என்னன்றதை சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ட்ரூத் அப்படின்னு பல காலமாக நம்பப்பட்ட பல விஷயங்கள் இருக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் ஃபேக்ட் வந்ததுக்கப்புறம் அது ட்ரூத் இல்லைன்னு மாறிடும் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதில் வேறு எதுவும் குழப்பம் இருந்ததுன்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போலவே ஃபேக்ட்டுக்கும் ட்ரூத்துக்கும் உங்களுக்கு ஒரு வேளை சரியான தமிழ் வார்த்தைக்கு தெரிஞ்சால் எனக்கும் சொல்லுங்கள். தரவுன்னு நம்ம சொல்ல முடியாது. தரவுன்னு சொன்னால் சான்றுன்ற அர்த்தத்தோடு போயிடும், எவிடன்ஸ் மாதிரி போயிடும். சரியா? ஸோ தரவுன்றது ஃபேக்டாக வராது. ஸோ ஃபேக்ட்டுக்கு ட்ரூத்துக்கு உண்மைன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஃபேக்ட்டுக்கு மட்டும் அதுக்கு சமமான ஒரு தமிழ் வார்த்தை எனக்கு தெரியலன்றது தான் பிரச்சனை. வார்த்தை இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். எனக்கு இதுவரை நான் தேடினதுக்கு எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.